இயற்கை அன்னையின் மனிதன் மேலுள்ள கோபம் உச்சக்கட்டத்தில். நில்! எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறாய்? நான் சந்திரனில் இடம் பிடிக்கப் போய்க் கொண்டிருக்கிறேன். ஏன் பூமியை விட்டு சந்திரனுக்குப் போகிறாயா? ஆமாம், அங்கே 10 ஏக்கர் நிலத்தை வளைத்துப் போட்டு விட்டு வருவேன். கேள்வி மட்டும்தான் கேட்கிறது. ஆளையே காணோமே. நீங்கள் யார்? நான் யாருன்னு கேட்கிற முட்டா பயலே. நான் தாண்டா இயற்கை அன்னை. அம்மா தாயே, என்னை ஆசீர்வதிக்கணும். அடப்பாவிங்களா, உங்களுக்கு ஆசீர்வாதமா? நல்லதொரு பூமியை படைத்து அதில் பற்பல உயிரினங்களும் தாவரங்களும் படைத்து அதனையெல்லாம் வழிநடத்தி நேர்வழி வாழ்வதற்காக உனக்கெல்லாம் 6 அறிவு கொடுத்து பூமியில் விட்டேன். ஆனால் உங்களுடைய செய்கையால் நான் படைத்த பல உயிரினங்களையும் தாவரங்களையும் காணோம். அது மட்டுமல்ல, பஞ்ச பூதங்களாகிய மண்ணையும் தண்ணீரையும் காற்றையும் ஆகாசத்தையும் மாசுபடுத்தியிருக்கிறீர். நெருப்பை மட்டும் நெருங்க முடியாததனால் அது தப்பித்து நிற்கிறது. அடுத்த தலைமுறைக்கு முன் எல்லாவற்றையும் அழித்து விடுவேன். அம்மா, இயற்கை அன்னையே, எங்களை மன்னித்து விடுமா? அடுத்த தலைமுறையை வாழ விடுமா? அப்படி ஆசை இருந்தால் சில வழிமுறைகள் செயல்படுத்த முயற்சி செய். அப்படியே செய்கிறேன் அன்னையே. சுற்றுச்சூழல் மாசு குறைக்கும் சில வழிமுறைகள். முதலாவது, மறுசுழற்சி செய்ய முடியாத சர்வசாதாரணமாக பூமியை மூழ்கடித்துக் கொண்டிருக்கும் பல தரப்பட்ட எரியக்கூடிய குப்பைகள். பிளாஸ்டிக், ரப்பர், தெர்மோ ஷீட் மற்றும் தோல் பொருட்கள் இவைகளை எரித்து அழிக்கும் விதமாக உலையில் எரியும்போது வரும் புகை, நாற்றம் வெளியே வராத விதம் எரித்து பில்டர் செய்யும் விதம். இரண்டாவது, மாமிசக் கழிவுகள் மற்றும் மருத்துவமனை மருந்து கழிவுகள் எரித்து பில்டர் செய்யும் விதம். மூன்றாவது, கழிவு நீர் எல்லாவித கலர் கலந்த தண்ணீரும் பில்டர் செய்யும் விதம். நான்காவது, செப்டிக் டேங்கில் தண்ணீர் தனியாகவும் சேறு தனியாகவும் பிரித்து தண்ணீர் கீழே போவதையும் சேறு உரமாக மாற்றும்படியாக அல்லது சேறு நாற்றம் வராமல் எரிக்கும்படியாக உலை மற்றும் பில்டர் டிசைன் செய்திருக்கிறேன். ஐந்தாவது, தொழிற்சாலையிலிருந்து வெளியேற்றப்படும் அமிலம் மற்றும் நச்சு கலந்த வாயு வெளியேறுவதை நச்சுத்தன்மையை குறைக்கும்படியாக பில்டர் டிசைன் செய்திருக்கிறேன். ஆறாவது, நிலக்கரியினால் வரும் சாம்பல் புகை காற்றோடு கலவாமல் இருக்க மற்றும் சாம்பல் கலந்த தண்ணீர் பிரித்து எடுக்கும் விதமாக 2 பில்டர்கள் டிசைன் செய்திருக்கிறேன். ஏழாவது, பெரிய வாகனங்களில் வரும் கார்பன் புகையை கட்டுப்படுத்த பில்டர் டிசைன் செய்திருக்கிறேன். எட்டாவதாக, கொசு உற்பத்தியை தடுக்க ஒரு உபாயம் கண்டுபிடித்திருக்கிறேன். இந்த ஆக்கப்பூர்வமான சக்தியை மறந்து அதன் எதிராய் செயல்பட்டால் என்ன நடக்கும் என்று ஒரு தனி மனிதனோ ஒரு கூட்டமோ சிந்தித்தாலும் கூட அலட்சியமாய் விட்டுவிடுவதாக செய்கிறது. சுந்தரமான இந்த இயற்கையை அனுபவித்து நம் கடமையை செய்து இந்த இயற்கையோடு இயற்கையாக போய் சேர்கையிலே விவேகமும் நம் கடமையும். அதற்கு வேண்டி செய்ய வேண்டிய கடமை பல இருந்தாலும் ஒரு சில செய்து நம்முடைய அடுத்த தலைமுறையை நிம்மதியாக வாழ விடலாமே. உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கட்டுமே. இந்த கட்டுரையின்படி கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா வடிவமைப்புகளும் அல்லது தேர்ந்து எடுக்கப்படும் வடிவமைப்புகளும் அரசாங்கம் அல்லது தனிநபர் பக்கம் இருந்தோ இதன் விளக்கங்களோ அல்லது செயல்படுத்தும் விவரங்களோ தெரிய விரும்பினால் விளக்கத் தயாராக இருக்கிறேன். இயற்கையை பாதுகாப்பது மட்டுமல்ல, ஒரு தொழில் புரட்சியும். அதன் மூலம் உலகத்தில் பல 1000 பேருக்கும் தொழில் சாத்தியமாகும். அது நிரந்தரமாகும். தொழில் அதிபர்கள் செயல்படுத்தலாமே. தொடர்புக்கு மொபைல் எண் 9962345104. இமெயில் maama எண் 333 9@gmail.com.